ஹலோ லேர்னர்ஸ், என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின த ஃப்ளார் அப்படிங்கிற ஒரு போயம் பத்தி தான். முதல்ல ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனை பத்தி தெரிஞ்சுக்குவோம் வாங்க. In the annals of English literature, few names shine as brightly as Alfred Lord Tennyson. His words, imbued with passion, melancholy, and a deep reverence for nature, have resonated through the ages, capturing the essence of Victorian England and the human condition itself. ஆங்கில இலக்கிய வரலாற்றில் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் மிகவும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். அவரது வார்த்தைகள் பேரார்வம், மனச்சோர்வு மற்றும் இயற்கையின் மீது ஆழ்ந்த பயபக்தியுடன் காலம் காலமாக எதிரொலித்து விக்டோரியன் இங்கிலாந்தின் சாரத்தையும் மனித நிலையையும் கைப்பற்றியது. Born on August 6, 1809 in Somersby, Lincolnshire, England, Alfred Tennyson was the fourth of 12 children. ஆகஸ்ட் 6, 1809 இங்கிலாந்துல லிங்கன்ஷயர்ல இருக்கக்கூடிய சாமர்ஸ்பி அப்படிங்கிற இடத்துல ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் பிறந்தாரு. 12 குழந்தைங்கள்ல இவரு 4வது குழந்தையா இருந்தாரு. From a young age, he displayed a remarkable talent for poetry, encouraged by his father, Reverend George Tennyson. சிறு வயதிலிருந்தே அவர் கவிதையில் குறிப்பிடத்தக்க திறமையை வெளிப்படுத்தினார். அவருடைய தந்தை ரெவரண்ட் ஜார்ஜ் டென்னிசன். Tennyson's early life was marked by tragedy with the loss of his father at a tender age. Yet, despite these hardships, he found solace in the beauty of the English countryside, which would later become a central theme in his poetry. டென்னிசனின் ஆரம்ப வாழ்க்கை சோகத்தால் குறிக்கப்பட்டது. இளமை பருவத்தில் அவரது தந்தையை இழந்தார். ஆயினும் கூட இந்த கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவர் ஆங்கில கிராமப்புறத்தின் அழகில் ஆறுதல் கண்டார். அது பின்னர் அவரது கவிதையில் மைய கருப்பொருளாக மாறியது. After attending Louth Grammar School and later Trinity College, Cambridge, Tennyson's literary prowess continued to flourish. It was during his time at Cambridge that he formed lifelong friendships with fellow poets like Arthur Hallam, whose untimely death deeply impacted Tennyson and inspired some of his most poignant works. Louth கிராமர் பள்ளி மற்றும் பின்னர் கேம்பிரிட்ஜில் உள்ள ட்ரினிட்டி கல்லூரியில் பயின்ற பிறகு டென்னிசனின் இலக்கிய திறன் தொடர்ந்து செழித்து வளர்ந்தது. கேம்பிரிட்ஜில் அவர் இருந்த காலத்தில்தான் ஆர்தர் ஹேலம் போன்ற சக கவிஞர்களுடன் வாழ்நாள் முழுவதும் நட்பை ஏற்படுத்தி கொண்டார். அவரது அகால மரணம் டென்னிசனை ஆழமாக பாதித்தது மற்றும் அவரது சில மிக அழுத்தமான படைப்புகளுக்கு ஊக்கமளித்தது. Tennyson's literary career truly took flight with the publication of his first solo collection, Poems Chiefly Lyrical, in 1830. His poetic style, characterized by vivid imagery, musicality, and a profound exploration of human emotions, captivated readers and critics alike. டென்னிசனின் இலக்கிய வாழ்க்கை 1830 ஆண்டு அவரது முதல் தனி தொகுப்பான போயம்ஸ் சீஃப்லி லிரிக்கல் என்கிற கவிதை தொகுப்பின் மூலம் அனைவருக்கும் அறியப்பட்டது. அவரது கவிதை நடை தெளிவான கற்பனைகள், இசைத்திறன் மற்றும் மனித உணர்வுகளின் ஆழமான ஆய்வு ஆகியவற்றால் வகைப்படுத்தப்பட்டது. Throughout his life, Tennyson continued to produce an astonishing body of work, ranging from epic narratives like The Idylls of the King to timeless lyrical masterpieces such as The Lady of Shalott and Ulysses. வாசகர்கள் மற்றும் விமர்சகர்களை ஒரே மாதிரியாக கவர்ந்தது. டென்னிசன் தனது வாழ்நாள் முழுவதும் The Idylls of the King போன்ற காவிய கதைகளிலிருந்து The Lady of Shalott மற்றும் Ulysses
போன்ற காலத்தால் அழியாத பாடல் வரிகளின் தலை சிறந்த படைப்புகள் வரை வியக்கத்தக்க படைப்புகளை தொடர்ந்தார். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். Once in a golden hour, I cast to earth a seed. Up there came a flower. The people said a weed. Once in a golden hour, I cast to earth a seed. The poem begins with a nostalgic tone as the speaker reminisces about a past moment of significance. இந்த போயம்ல டென்னிசன் கடந்த கால விஷயங்களை நினைவு கூர்றதா அமைஞ்சிருக்கு. The golden hour suggests a time of beauty and perfection. Golden hour அப்படிங்கிற அந்த phrase எதை குறிக்குது அப்படின்னா ஒரு அழகையும் முழுமையையும் குறிப்பதாக இருக்கிறது. By casting a seed to earth, the speaker initiates a process of growth and transformation. ஒரு விதையை பூமிக்கு அனுப்புவதன் மூலம் இந்த ஸ்பீக்கர் ஒரு வளர்ச்சியை பத்தியும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றத்திற்கான செயல்முறையையும் தொடங்குகிறார். Up there came a flower. Here we witness the fruiting of the seed's journey. The emergence of the flower symbolizes potential for beauty and vitality inherent in even the smallest actions. இதுல ஒரு செடியிலிருந்து பூ வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே விதையின் பயணத்தை அதனுடைய பலனை காண்கிறோம். பூவோட தோற்றம் சிறிய செயல்களில் கூட உள்ளார்ந்த அழகு மற்றும் உயிர் சக்திக்கான திறனை குறிக்கிறது. The people said a weed. Despite its flower's beauty, it is dismissed by others as a mere weed. This line highlights society's tendency to overlook or undervalue the inherent worth and beauty in things that don't conform to conventional standards. இந்த பூ எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் அது வெறும் வீட், அதாவது களை அப்படின்னு மற்றவர்களால ரொம்ப சுலபமாக புறக்கணிக்கப்படுது. வழக்கமான தரங்களுக்கு இணங்காத விஷயங்கள்ல உள்ளார்ந்த மதிப்பு மற்றும் அழகை புறக்கணிக்கும் அல்லது குறைத்து மதிப்பிடும் சமூகத்தின் போக்கை இந்த வரி நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த ஸ்டான்ஸாவுடைய ஒவ்வொரு லைனுக்குரிய விளக்கத்தையும் இப்ப நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டான்ஸாவுடைய டோட்டல் எக்ஸ்பிளனேஷனை இப்ப பார்க்கலாம். The poem starts as the speaker notices the brilliant hour. The speaker planted a seed in the ground at this golden hour. The seed later transformed into a delightful flower. The fundamental procedure for planting a seed is this. To grow a flower, the seed must be planted in the soil. The soil must be regularly watered and the plant must receive sufficient but not excessive sunlight. Then at long last, the blossom sprouts. இந்த போயமோட ஸ்பீக்கர் ஒரு கோல்டன் hour, அதாவது ஒரு பொன்னான நேரத்துல ஒரு விதையை நிலத்துல விதைக்கிறார். விதை பின்னர் ஒரு அழகான மலராக மாறியது. எந்த ஒரு விதையையும் நடும்போது இதுதான் ஒரு அடிப்படையான செயல்முறை. ஒரு பூவை வளர்க்க விதை மண்ணில் நடப்பட வேண்டும், நீர் தொடர்ச்சியாக பாய்ச்சப்பட வேண்டும், அந்த செடிக்கு போதுமான அளவு சூரிய ஒளி வேணும், அதற்கு பின்னர் தான் பூக்கள் துளிர்விடும். In any case, in the last line, the writer says that individuals said it is a weed. Individuals named the blossom as a weed, totally overlooking its magnificence and delicacy. This reverberates with specialists when they invest the greater part of their energy on their specialty to clean it and keep up with it. Individuals don't see the value in it and call it garbage. Here the writer is attempting to make a similar point by involving the bloom as an illustration for craftsmanship. எது எப்படி இருந்தாலும் கடைசி வரியில் தனி மனிதர்கள் சொன்னது கலை என்று எழுத்தாளர் சொல்கிறார். இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அழகான பூவை நிறைய நபர்கள் ஒரு கலை, அதாவது வீட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால அவங்களுக்கு இந்த மலருடைய மகத்துவமும் அதனுடைய அருமையும் அவங்க கவனிக்கல அப்படிங்கிறது நமக்கு
தெள்ள தெளிவாக புரிகிறது. இந்த மாதிரி நபர்கள் ஒரு பொருளை மதிக்க உங்களுக்கு தெரியல, அதனாலதான் அத குப்பை அப்படின்னு சொல்றாங்க. இங்க எழுத்தாளர் கைவினை திறனுக்கான விளக்கமாக மலரை ஈடுபடுத்துவதன் மூலம் இதே போன்ற கருத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். இப்ப நம்ம ஸ்டான்சா 2 பார்க்கலாம். To and fro they went through my garden bower, and muttering discontent cursed me and my flower. To and fro they went through my garden bower. The speaker observes the people moving back and forth through his garden, suggesting a sense of restlessness or aimlessness in their actions. இந்த போயம்ல ஸ்பீக்கர் எப்படி மக்கள் இவருடைய கார்டன்ல தோட்டத்துல முன்னாடியும் பின்னாடியும் எந்த விதமான ஒரு எய்மும் இல்லாம ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு. And muttering discontent cursed me and my flower. Discontent அப்படின்னாக்கா dissatisfaction, அதிருப்தி. muttering அப்படின்னாக்கா murmuring, முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது. The murmurs of discontent from the people reveal their dissatisfaction with the speaker and their creation. This line speaks to the human tendency to criticize and reject what we do not understand or appreciate. அது மட்டும் இல்ல, இந்த people மக்கள் எப்ப பார்த்தாலும் ஒரு அதிருப்தியோடையே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறது. அவங்களுடைய அதிருப்தி யார் மேலன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பீக்கர் மேலையும் அவரு உருவாக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் மேலையும் இருக்கிறத நமக்கு தெளிவாக காட்டுது. இந்த இடத்துல ஃபிளார் அப்படின்னு இந்த ஸ்பீக்கர் சொல்றது ஒரு ஆர்ட், ஒரு கிரியேஷனை குறிக்குது. இந்த லைன் நமக்கு எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, the human tendency to criticize and reject what we do not understand or appreciate. மனித சுபாவமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களால எதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதோ, எதெல்லாம் அவங்களால பாராட்டி சொல்ல முடியாதோ அப்பப்பெல்லாம் அவங்க மத்தவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க. அததான் இங்கேயும் நடக்குது அப்படிங்கறத ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் தெளிவா சொல்லியிருக்காரு இந்த ஸ்டான்ஸால. இப்ப நம்ம இந்த ஸ்டான்ஸாவுடைய மொத்த விளக்கத்தையும் பார்க்கலாம். If anyone abhors something specific, he or she should not look at it once more and continue on with their personal business. Yet here the speaker says that besides the fact that these individuals loathe his creation, they walk down his nursery to tell him the amount they disdain it. They keep grumbling and even yelling at the speaker, the artist and the flower which is his creation. Abhors அப்படின்னா ஹேட், வெறுக்கிறது. லோத்னாலும் வெறுக்கிறது. என்ன சொல்லியிருக்காரு ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா, எதையாவது ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் வெறுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை பார்க்காம நம்மளுடைய பர்சனல் பிசினஸ்ல நம்மளுடைய வேலையில நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா இந்த ஸ்பீக்கர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த தனி நபர்கள் இவருடைய கிரியேஷனை வெறுக்கிறது மட்டும் இல்லாம இவருடைய இடத்துலயே அவங்களுடைய வெறுப்பை காட்டுறாங்க. சோ இங்க அந்த ஆர்டிஸ்ட் மேலையும் வெறுப்பை காட்டுறாங்க. அந்த ஃபிளார் அப்படிங்கிறது அவருடைய கிரியேஷன், அவருடைய படைப்பு மேலையும் இந்த மக்கள் வெறுப்பை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. When someone actually tries to publish their work in public, this demonstrates how envious and judgmental they are of one another. It also demonstrates the people's ignorance of the value of his creation and their lack of knowledge about it. அப்போ இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களால மத்தவங்களுடைய வளர்ச்சியை ஜீரணிச்சுக்க முடியாம தங்களுடைய பொறாமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கறத இந்த ஸ்டான்ஸால நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஸ்டான்ஸா 3 பார்க்கலாமா? Then it grew so tall it wore a crown of light, but thieves from over the wall stole the seed by night.
இந்த ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்க்கலாம். Despite the negativity surrounding it, the flower continues to thrive and grow, defying expectations. இந்த மலரை சுத்தி எவ்வளவுதான் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மலர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்றதுக்கு ட்ரை பண்ணுது. இட் ஓர் கிரவுன் ஆஃப் லைட் அப்படின்னா இங்க ஒரு இமேஜரி இருக்கு. இது வந்து ஒரு இட் இவோக்ஸ் சென்ஸ் ஆஃப் மெஜஸ்டி அண்ட் டிவைன் பிரசன்ஸ். இந்த மலருடைய கம்பீரத்தையும் தெய்வீக இருப்பையும் நமக்கு உணர்த்துது. It suggests that true beauty and value emanate from within, independent of external judgments. இந்த மலர் வந்து நமக்கு ஒரு உண்மையான அழகும் மதிப்பும் ஒவ்வொருத்தவங்களுக்கு உள்ளாரையும் இருந்துதான் வருது அப்படிங்கறத இந்த ஸ்டான்ஸா நமக்கு தெள்ள தெளிவாக உணர்த்துது. But thieves from over the wall steal the seed by night. Here the tone shifts as the speaker introduces a new element of conflict. The thieves represent forces that seek to exploit or destroy the beauty and goodness in the world. இங்க இந்த poet thieves அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது திருடர்கள் அப்படிங்கிற வார்த்தை உலகின் அழகையும் நன்மையையும் அழிக்க முற்படும் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லியிருக்காரு. The thieves' actions further highlight the darker aspects of human nature as they seek to extinguish the potential for growth and beauty represented by the seed. திருடர்களுடைய இந்த செயல்கள் மனித இயல்பின் இருண்ட அம்சங்களை மேலும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. ஏனெனில் அவை விதையால் குறிப்பிடப்படும் வளர்ச்சி மற்றும் அழகுக்கான திறனை அணைக்க முயல்கின்றன. ஏன்னா இங்க இந்த திருடர்களுடைய செயல்கள் மனித இயல்புகளுடைய இருண்ட அம்சங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. ஏன்னா அது வந்து இந்த விதையால குறிப்பிடப்படும் வளர்ச்சி மற்றும் அழகுக்கான திறனை அழிக்க முயல்கின்றன. அதனால இங்க இந்த poet என்ன சொல்றாரு அப்படின்னா, the blossom developed so tall that it arrived at extraordinary levels and wore a crown of light. However, the individuals could not stand this, and a few cheats took the seed for the time being by moving over the wall. In the next quatrain, the speaker says that despite the hatred directed at his work, it continued to grow so tall and so high above the ground that it wore a light crown. So அதனால இந்த மலரை வந்து எவ்வளவுதான் அழிக்கிறதுக்கு தனிநபர்கள் முயற்சி பண்ணாலும் கூட அதெல்லாம் தாண்டி இது ரொம்பவே வளர்ந்துருது. இருப்பினும் பிற்காலத்துல பாத்தீங்கன்னா சுவரின் குறுக்கே திருடர்கள் விதைகளை இரவில் திருடி சென்றதை பேச்சாளர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது இன்று பொதுமக்களை பிரதிபலிக்கிறது. இங்க இது திருடர்கள் அப்படிங்கிறத யாரு குறிக்குது அப்படின்னாக்கா பப்ளிக், அதாவது பொதுமக்களை பிரதிபலிக்குது. When somebody is getting valued and perceived, there are certain individuals who generally need to bring them down out of desire. யாரோ ஒருவர் ஒரு மதிப்பான இடத்தை அடையும் போது பொதுவாக சில நபர்கள் ஆசையால அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சு இவங்களுடைய படைப்புகளை திருடிட்டு போறாங்க. அந்த கிரியேஷனை தான் இங்க வந்து ஃபிளார் அப்படின்னு இந்த ஸ்பீக்கர் இங்க சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம இந்த போயமுடைய ஆத்தர் ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசனை பத்தியும் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டான்சர்ஸ் பத்தியும் டீடைல்டா பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல ஸ்டான்சர்ஸ் 4, 5, 6 டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் டாக்டர் அனூஸ் லிட்ரரி கேலிபரை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அதனுடைய நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். ஹாப்பி லேர்னிங்.